யார கேட்டு என் சாப்பாட சாப்பிட்டீங்க? யார கேட்டு சாப்பிட்டீங்க? I love you. ஆஹா, எது? I love you. இந்த பர்மா, இது மாதிரி கெட்ட என்ன மனசுல இருந்தா தயவு செஞ்சு மறந்துரு. அது எப்படிங்க முடியும்? எப்படி நினைச்சு அப்படியே மறந்துரு. அதெல்லாம் முடியாதுங்க. நீங்களும் நானும் டூயட்லாம் பாடியாச்சு. இது என்ன அநியாயமா இருக்கு? என்ன கேட்காம எப்படி டூயட் பாடலாம்? கனவுலங்க. கனவுலையா? ஓஹோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, கனவு கண்டா பலிக்காது. புரிஞ்சதா? இன்னைக்கு மத்தியானம் பட்னி தான். இருந்து மீதியும் சாப்பிடு போ. அக்கா, கையை நீட்டுங்க. ஆஹா, என்ன கை? என் பொண்டாட்டி கை. என்ன ரேகை பார்க்க போறீங்களா? எங்களுக்கு எப்ப குழந்தை பிறகுன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ, எனக்கு ரேகைலாம் பார்க்க தெரியாதுங்க. பின்ன எது கை காட்ட சொன்னீங்க? உங்க கைக்கு அளவெடுக்கணும், உங்க கைக்கு தங்க வளையல் செஞ்சு போடணும். எதுக்கு? உங்க கை சமையல் A1. நான் உங்க வீட்டு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டேன். எப்படின்னு கேக்குறீங்களா? நானும் அவரும். அவரா? உங்க குழந்தை. குழந்தைனா? ஆமா, நானும் அவரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டேன் இன்னைக்கு. அண்ணே, இந்தாங்க, இந்த உள்ள வச்சிருங்க. நீயா? அண்ணே, இது எப்படி இங்க? அது வந்து ஓகே, நான் வரேன். பை பை. நிலமா, உன் குழந்தை சாப்பிட்டானான்னு கேளு. தம்பி, மத்தியானம் வயிறு நிறைய சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. சாப்பிட்ட. யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான்னு கேளு. யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டீங்க? தொழிலாளி கூட தான் சாப்பிட்டேன். புழுகு, பச்சை புழுகு. அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்றாங்களே, அது இதான். ஏய், மில்லுக்குள்ள வந்து சண்டை இழுத்தது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்குள்ளே வந்து சண்டை இழுத்து விடுறியா? டேய், ஏன் அந்த பொண்ணை மிரட்டுற? நான் எங்க மிரட்டினேன்? மெதுவாத்தம் கேட்டேன். அப்புறம் திருதுன்னு முழிக்குது. அது முகமே அப்படித்தான். இந்த பாருமா, தைரியமா சொல்லு. இந்த துறை மத்தியானம் யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாரு? என்னோடதாங்க. உன்னோடயா? உன் கூட மனுஷன் சாப்பிடுவானா? அண்ணி, இது சொல்ற சுத்த போய். ஐயோ, அந்த பொண்ணு மூஞ்சி பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல தம்பி. ஐயோ, ஏன்னா நீங்க கட்சி மாட்டீங்க, அதுக்கு எதிர்த்து பேசுறீங்க. அது சொல்ற சுத்த பொய்னு இப்ப நிரூபிக்கிறேன். கொஞ்சம் இருங்க. ஏய், என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு சத்தியம் என்ன? சத்தியம். பொய் சத்தியம் பண்ற? வரேங்க, வளையலோட வரேங்க. அண்ணே, நம்ம தகுதிக்கு இது நல்லா இல்ல, சொல்லி வை. அண்ணே, அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படியே சாப்பிட்டாலும் தப்பு இல்ல தம்பி. என்ன, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி சொல்லுங்க. என்ன இன்னும் காணோம்? அந்த சிரிப்பு இதுதானா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்தி சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு. அந்த சுப்பிரபாத கிழவி இவதானா? ஒண்ணுமே புரியலையே. ஈஸ்வரா, ஈஸ்வரா. இல்ல, உங்ககிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா என் மண்டை போட்டு குழப்புது. இன்னைக்கு டென்ஷன் ஆகாத, உடனே அத்தான்னு சொல்லு. சொல்லு, பேசு பேசு. மில்லின் மூலதனம் 17 கோடி. இந்த ஆண்டு நிகர லாபம் 1,75,00,000. அப்பா, 75 லட்சம். என்னன்னு எல்லாரும் காரசாரம் என்ன படிக்கிறீங்க? தம்பி, இந்த வருஷம் நம்ம மில்லுக்கு வந்திருக்கிற லாபத்தை விளம்பரத்துல போட்டு இருக்கிறாங்க. ஆண்டின் நிகர லாபம் 1,75,00,000. பாக்கியா தம்பி, சம்பளத்தையும் கூட்டி தர மாட்டாங்க, போனஸையும் கூட்டி தர மாட்டாங்க. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 9ஆம் தேதியே சரியா போகுது. பாக்கி இருக்கிற நாளைக்கு ஈர துணியை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது வயிற்றுல. நம்ம நிலைமை இப்படி இருக்குது. அவங்க கோடி கோடியா லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை பூரா போனதுக்கும் சம்பளத்துக்கும் போராடி போராடி ஆயுசுல பாதி போயிடுச்சு. இந்த பாருங்க தம்பி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சேன். நீ ஓடி போய் 2 மாலை வாங்கிட்டு வா. எல்லாரும் வாங்க போலாம். முதலாளி, 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 முதலாளி. என்னையா அது?
பெரிய மாலையெல்லாம் போடுறீங்க, என்ன விஷயம்? முதலாளி, நாளுக்கு நாள் விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. மில்லுல வேலை செய்யற தொழிலாளிங்க வாங்குற சம்பளம் பாதி மாசம் கூட வர மாட்டேங்குது. மீதி மாசம் கடன் வாங்கித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. அதனால சம்பள உயர்வு கேட்க போறீங்களா? இல்ல. பின்ன போனஸ் அதிகமா கேட்க போறீங்களா? இல்ல, இனிமே நாங்க அந்த மாதிரி கேட்க மாட்டோம். வேற என்னதான் கேட்க போறீங்க? முதலாளி, நீங்க பணம் போடலைன்னா மில்ல கட்டி இருக்க முடியாது. நாங்க வேலை செய்யலைன்னா மில்லுல வெறும் மிஷின் மட்டும் ஓடாது. எப்பவுமே நீங்க இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம நீங்க இல்ல. நாம 2 பேருமே பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மில்லுல வரக்கூடிய லாபத்துல தொழிலாளிகளுக்கு பங்கு வேணும். அதாவது லாபத்துல பங்கு. உங்களுக்கு கிடைக்கிற மொத்த லாபத்துல நாங்க பங்கு கேட்கல. கிடைக்கிற லாபத்துல ஏதோ ஒரு விகிதாச்சாரம் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி இவங்க குடும்பம் குழந்தை சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைச்சா கொடுக்கலாம். லாபத்துல பங்கு கேக்குறீங்க, நஷ்டம் வந்தா நீயா கொடுக்க போற? நாங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே நஷ்டம் வராது. அப்படியே வந்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கிறோம். தம்பி, வருஷம் நஷ்டம் வருதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? தலைவர் மாதிரி கணக்கு கேட்போம். மில்லுல வேலை செய்யற தொழிலாளிங்க வரவு செலவு கணக்கு பார்க்க உரிமை இருக்கு. உங்க கோரிக்கையை நாங்க நிறைவேற்றலாம், என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா? ஸ்ட்ரைக் பண்றதோ மில்ல இழுத்து மூடுறதோ எங்களுக்கு நோக்கம் இல்ல. அதுல உங்களுக்கு லாபம் இல்ல, எங்களுக்கு லாபம் இல்ல. எங்க மனசுல பட்ட கோரிக்கைய நியாயமான உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். நீங்க யோசிச்சு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உங்க கோரிக்கைய பரிசீலனை பண்றதோ மத்தவங்கள ஆலோசனை கேட்கறதோ நிச்சயமா கிடையாது. நாளைக்கே நான் அதை அமல் நடத்த போறேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வர்றோம். பெரிய முதலாளி, பெரிய முதலாளி, பெரிய முதலாளி, பெரிய முதலாளி. அப்பா, என்னப்பா அது? ஆள் உயரத்துல மாலையை போட்டு மயங்கிட்டீங்களா? ஏய், இந்த மாதிரி மாலையை நான் எத்தனை பார்த்திருக்கேன். மாலைக்கு மயங்கிற பெரிய மனுஷன் நான் இல்லடா. அப்ப எதுக்கு லாபத்துல பங்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்க? கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். கொடுக்கலையே. என்ன நடக்க போகுதுன்னு மாமா கிட்ட கொடுமா. லாபத்தில் பங்கு வாங்கி கொடுத்த பாலு பாலு வாலே. லாபத்துல பங்கு கேட்டீங்கல்ல, இத பாத்தியா? நிரந்தரமான கதவடைப்பு. எல்லாம் பட்னி கிடங்க. கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி குழந்தை வந்தது? குடும்ப கட்டுப்பாடு பண்ணது என் பொண்ணு இல்ல, மாப்பிள்ளை. ஓ, மாப்பிள்ளையா? ஏன் தம்பி, இல்ல எப்ப திறப்பாங்க? மில்ல சீக்கிரமாவே திறக்க வைக்கணும். அத பத்தி தான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு? அங்க பாருங்க, குப்புசாமி மகன் குப்பை தொட்டியில உட்காந்துக்கிட்டு திருட்டு தம் அடிக்கிறான். அவன் முதுகு தோலை உரிக்கணும். வாங்க தம்பி. என்னடா பண்ற? சாப்பிடுறேன்னு. எச்சு சாராத்துங்க. பசி தாங்க முடியல, அதான் எச்சு சொத்த. மில்லி எப்பமா திறப்பாங்க? எப்ப திறப்பாங்கன்னு யாருக்குமா தெரியும்? எதுக்கு கேக்குறேன்? அப்பா வேலை போகும்போது சோறு போட்டியேம்மா, இப்போ என்னமோ போறியம்மா. இது என்னம்மா இது? காளான். அப்படின்னா என்னம்மா? நம்மள மாதிரி கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களுக்கு காசு இல்லாம கிடைக்கிறது இது ஒண்ணு தாண்டி. கேள்வி கேட்காம மரியாதையா சாப்பிடு. அம்மா வேணாம்மா, கசக்குதும்மா. சாப்பிடு. வேணும். மரியாதையா சாப்பிடு. சாப்பிடு. பசிக்குது, நீ தின்னு. அம்மா கசக்குதும்மா. அம்மா என்ன உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சோத்து கலையறாங்க,
நீங்க கேவலம் ஒரு துண்டு சீடு கலைக்கிறீங்க. இதான் தம்பி எனக்கு சோறு. என்ன சொல்றீங்க? இந்த புகை உள்ள போனாதான் ஒருவேளை பசி அடங்கும் தம்பி எனக்கு. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்குங்க. போங்க. சீக்கிரம் வாங்க சார். டாக்டர் சீக்கிரம் பாருங்க. குழந்தை என்ன சாப்பிட்டுச்சு? கையில காசு இல்லைன்னு சொல்லி என் பொண்டாட்டி காலான சமைச்சு கொடுத்துட்டா டாக்டர். டாக்டர் சாரி, குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சு. தம்பி கட்டாயப்படுத்தி காலான ஊட்டுனேனே, அது விஷம் காலான எனக்கு தெரியாம போயிடுச்சு. என் பொண்ணுக்கு நானே எவனாயிட்டேனே. குழந்தைக்கு ஏமா நீ இல்லடி, அந்த மில்லு முதலாளி தான். தம்பி அவன் நல்லா இருப்பானா? முதலாளி, லாபத்துல பங்குதரன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க. மெல்ல மூடிட்டு இங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா குடிசையில தொழிலாளிங்க ஒருவேளை கஞ்சி கூட காசு இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. பசி தாங்காம அந்த குழந்தை காளான பறிச்சு தின்னுட்டு உயிரை விட்டு இருக்குது. இந்த சாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஆல்ரைட், நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நாளைக்கே மில்ல திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா லாபத்துல பங்கு கேட்கிற உங்க கோரிக்கையை நீங்க சுத்தமா கைவிட்டணும். உங்களுக்காக நான் ரொம்பவும் இறங்கி வந்துட்டேன். நீங்க மாடிப்படிதான் இறங்கி வந்திருக்கீங்க, மனசு இறங்கி வரல. எங்க வறுமையை புரிஞ்சுக்கிட்டு எங்க முதுகு மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பாக்குறீங்க. அது நடக்காது. நடக்காதா? இந்த பசியும் பட்னியும் இன்னும் 10 நாளைக்கு நீடிச்சதுன்னா தன்னால அது நடக்கும். உங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட பணம் இருக்குங்கிற தைரியத்துல பேசுறீங்க. அந்த பணம் உங்களுக்கு சேர்றதுக்கு நாங்களும் ஒரு காரணங்கிறத மறந்துடாதீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தொழிலாளிங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டு எந்த முதலாளியும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இத கட்டாயம் நீங்க ஒரு நாள் உணர்வீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை நான் உணர வைப்பேன். Ha 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 ha.